உக்ரைன் தொடர்ந்து அமெரிக்காவோட தயாரிப்பு ஹிமார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி எம்எல்ஆர்எஸ் யூஸ் பண்ணி ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதிகளை தாக்குறாங்க. இது தொலைதூரத்தில் நிப்பாட்டி வச்சு தாக்குதல் பண்றதுனால அதை இன்டர்செப்ட் பண்றாங்க சிலதெல்லாம். பட் சிலது ரஷ்யாவோட இந்த எலக்ட்ரிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் மேலாம் அட்டாக் பண்ணதுனால, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்ணதுனால பெல்கிராட்ல பவர் சப்ளை கட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வருது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லைன் டவுன்ஸ் பெல்கிராட், கர்ஸ்க், பிரியான்ஸ்க், ஸோ இந்த பகுதிகள் பவர் சப்ளைக்கு அதிக அளவில் உள்ளாகுது. அதே போல உக்ரைன் முழுவதும் பவர் சப்ளை கட் ஆகுது. ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா உலகத்துல பல முக்கியமான செய்திகள், பிரேக்கிங் நியூஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் எப்பவும் போல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது எஸ்டோனியா புதுசா ஒரு எஸ்கலேஷனை பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டே பூட் அப்படின்ற இந்த பூட்டு மாதிரி ஒரு பகுதி இருக்கு இல்லையா, ஆக்சுவலா அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரஷ்யாவோடது அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வாட்டர் ஓடிட்டு இருக்கிறதுனால, அந்த ரிவர் அண்ட் சைட்ல ஓடிட்டு இருக்கிறதுனால கிராஸ் பண்ணும்போது பார்டர் பகுதி ரெண்டு முனைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டோனியாக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பூட் பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இதுக்கு ஆக்சஸ் கிடையாது, இங்க சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு ஆக்சஸ் இல்லை ரஷ்யா அப்படிங்கிறது போல அங்க ரஷ்ய வீரரை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க எஸ்டோனியா தரப்பு வந்து. இப்போதைக்கு எஸ்கலேஷன் வேணாம் அப்படிங்கறதுனால ரஷ்ய தரப்பு வந்து அமைதியா இருக்காங்க. ஆனா எஸ்டோனியா ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவோட நிலப்பரப்புக்குள்ள ரஷ்யர்களை உள்ள விட மாட்டோம், அங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு அதனால நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிற சொன்னா, ரஷ்யா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்கு இல்லையா. நாட்டோ நாடுகள் இப்போ ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா ரஷ்யா இதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டோனியா எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, பல விஷயங்கள் பேசியிருக்காரு. மிக முக்கியமான விஷயம், நியூக்ளியர் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நியூக்ளியர் ரேஸ் ஹேஸ் பிகின் அப்படிங்கிறதால அவர் தரப்பு வந்து வந்திருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ். ரஷ்யா புது ஜெனரேஷன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா அந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல போல இருக்கு. ஸோ அணு ஆயுதங்கள் உலக வல்லரசு நாடுகள் அதிகமாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போயிடுச்சு. ஸோ எந்த மாதிரியான அழிவுகள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பதட்டங்கள் உருவாயிருக்கு, அதுக்கான காரணங்கள் இருக்கு. முதல்ல சந்தோஷம் அப்படின்னா ஹமாஸ் ஓட பிளாகை வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கரையில கூட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் ஏற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மேற்கு கரையில இருக்கக்கூடிய பெத்தலம் பகுதி, ரமேலா பகுதி, ஸோ இந்த பகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பீஸ் சமிட் இருக்கு இல்லையா, ஷாம் எல் ஷஹேக் சமிட் வந்து பாத்தீங்கன்னா எஜிப்ட்ல நடக்க இருக்கு. ஸோ இந்த எஜிப்ட்ல வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு நடுவுல அந்த அமைதி ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா பல தலைவர்கள், அரபுலக தலைவர்களும் முக்கியமா வராங்க. மேற்கு நாடுகளோட தலைவர்கள், குறிப்பா பிரான்ஸ் ட்ரம்ப் அவர்கள், பிரான்ஸோட மேக்ரான் அவர்கள், யூகேவோட ஸ்டார்மர் அவர்கள், ஸோ எல்லாருமே வராங்க. மிக முக்கியமான தலைவர்கள்லாம் வராங்க. அதுக்கு அட்டென்ட் பண்றதுக்கு கத்தார் தரப்புல இருந்து வராங்க. அவங்க தான் மத்தியஸ்தம்லாம் முக்கியமா வச்சு பேசிக்கிறாங்க. இதுல ஈரானி இன்வைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வராங்க. இதுல ஈரான் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆப்ரஹாம் மக்காட்ஸுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்ரேயல், அதெல்லாம் நாங்கள் ஒருபோது ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து அப்பாஸ் அராக்சி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானோட இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கான காரணங்கள் இருக்கு. குறைஞ்சது 20 நாடுகளாவது வருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நபர்கள் போயிட்டு இருந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருச்சு, உயர்ந்திருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு வண்டி குறுக்கால வரும்போது அப்படியே கவுந்து விழுந்துருச்சு. வேணுக்குன்னே இது போல ஒரு வண்டியில அனுப்பி வேணுக்குன்னே இது போல செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். இல்லை அப்படின்னா அந்த ரெட்சி ரெசார்ட்டுங்கிறது எவ்வளவு பிரபலமான ஒரு விஷயம். மொசாட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த முதல்ல இந்த சேனல் வந்து பார்த்தா மொசாட் ஏஜென்ட்ஸை பத்தி பார்த்துருப்போம். ஸோ அந்த டைம்ல இந்த ரெட்சி டீப் டைவிங் ரெசார்ட்ல வந்து படமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, எந்த அளவுக்குலாம் வேலை செஞ்சிருக்காங்க மொசாட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது போலனா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல டாப் டிப்ளமேட்ஸ், கத்தரை சேர்ந்த மிக முக்கியமான நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கள சொல்றாங்க. அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கள சொல்றாங்க. அவங்களுக்கு வந்ததுன்னா தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு இதே ஹமாஸ் இஸ்ரேல்ல அட்டாக் பண்றாங்கன்னா டைடுன்னு போடுவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குன்னா கில்டுன்னு வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் தான். இருதரப்புலையும் மாறி மாறி பேசிக்கக்கூடிய விஷயம். நீங்க கில்டு போடணுமா டைடு போடணுமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், போர் சூழல் இல்லையா. அதனால இப்போ அந்த விபத்துல வந்து பாத்தீங்கன்னா கத்தரோட பிரைம் மினிஸ்டரும் விபத்துக்குள்ளாயிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற சில தகவல்கள் வருது. மொத்தம் 4 பேர்த்துக்கிட்ட இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க.
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது தானே அவர்கள் ஸோ மிக முக்கியமான நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அப்படிங்கிறது போல. இது எந்த மாதிரி இந்த பிஎஸ்டியில சீர்குலைக்க போகுது அப்படிங்கிறதான் கேள்வி. அமைதி ஒப்பந்தத்துல கத்தர் மிக முக்கியமான ஒரு நாடா இருந்து மத்தியஸ்தம் பண்ணி பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. இப்ப கத்தர்ல இருக்கக்கூடிய அந்த டாப் டிப்ளமேட்ஸ் அதுவும் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் இறந்துருக்காங்க அப்படின்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது திரும்பவும் ஒரு தொடக்கமா மாறிடுமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பல நாடுகளுக்குள்ளேயும் யுத்தங்கள் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் தான் கத்தர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காலேயே பேஸ் வச்சு ரொம்ப இணைஞ்சு உறவாடுறாங்கன்னு பார்த்தோம். இந்த சமயத்துல கத்தர்ல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இறந்தார். எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வருது. உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அடுத்த பேல பார்க்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல ஏசியால வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ள மிக பெரும் அளவுல கிளாஷஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பகுதியில. அதுவும் சீஃப் மினிஸ்டர் கைபர் பக்தூன்காவோட சீஃப் மினிஸ்டர் கந்திப்பூர் அமீர் அல் அமீர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசைனே பண்ணிட்டார். ஏங்க எங்களை சேஃப்டியே இல்லை, அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறக்குறாங்க, போஸ்ட் எல்லாம் விட்டுட்டு ராணுவ வீரர்கள் தெரிச்சு ஓடிடுறாங்க, இதெல்லாம் ஒரு இதுன்னு நம்ம வந்து இங்க ஆட்சி ஆடுறதுக்குள்ள ஒண்ணுமில்ல, ராணுவ வீரர்களே ஓடிடுறாங்க, 5 நாள்ல 35 பேர்த்துக்கு மேல இறந்துருக்குறாங்க. ஸோ அதனால இங்க சீஃப் மினிஸ்டர்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ தெஹ்ரிக் தாலிபன்களோட அழுத்தங்கள் பாகிஸ்தானோட அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் தெஹ்ரிக் தாலிபன்கள் தெஹ்ரிக் தாலிபன்கள் ப்ரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிம் முனீர் அவர்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இருக்காருல பாகிஸ்தான், ஸோ அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கூட அமெரிக்கா கூட நம்ம சரண்டர் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிறது போல எகெயின்ஸ்டா ஷேபாஸ் ஷெரீப் அவர்கள் இவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாலிபன்கள் தெஹ்ரிக் தாலிபன்கள் மேலதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ஆளுகின்ற அரசாங்கத்து மேல ராணுவத்து மேல துளி கூட நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்ல. இதுல கிளாஷஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் பார்டர்லயும் நடந்திருக்கு. அது 3வது நாளா வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான சண்டை நடந்திருக்கு. வசிஸ்தான் ரீஜன்ல ஹெவியான ஆர்ட்லரி செல்லிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தரப்பு மாறி மாறி நடந்திருக்கு. இந்த கைபர் பக்தூன்குவா பகுதியில அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபுல்லாவே நடந்திருக்கு. என்டையர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹம்லாண்ட் டு குனார் இந்த பகுதி வரைக்கும் எஸ்கலேஷன் ஃபுல்லாவே இருந்திருக்கு. அந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஹெவியான அட்டாக் இருதரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருதரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த பார்டர் பகுதியில ஆளுங்கெல்லாம் ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குமிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் சைட்லயும் சரி பாகிஸ்தான் சைட்லயும் சரி. ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. பல அவுட் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் விட்டுருக்காங்க. லோட் ஆயிருக்கும். அதிகமான ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சில மீடியாக்கள் பாகிஸ்தானே வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோக்கள் வந்து பண்ணா பாகிஸ்தான் வீரர்கள் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையா இருந்தது. பாகிஸ்தான்ல சில நேரங்கள் அட்டாக் பண்ணதா சொல்றாங்க, ஆனா ஹெவியா அவுட் போஸ்ட் அடி வாங்கி இருக்கிறது பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறதோட தெரிஞ்சுக்குது. அவங்க ரிலீஸ் பண்ற வீடியோ வச்சே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்றது கூட நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது போல போடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வீடியோ பற்றாக்குறையா இருக்காங்க. ஏன்னா இன்டர்நெட் ஃபுல்லா கட் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வராது. ஸோ ஆப்கானிஸ்தான் பெருமளவில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் திரும்பி ஃபைட்டர் ஜெட்ஸை டேக் ஆஃப் பண்ணி முதல்ல நம்மளோட எல்லை ஓரத்தில் வந்து பண்ணா பறக்கூட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஏதாவது இருக்கா ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை ஆகும்போது இந்தியா வந்துருமா அப்படிங்கிறதோட இந்த சைடு பார்த்துருக்காங்க. பட் ஆனால் திருப்பி ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்துக்கொண்டு போய் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து பண்ண ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதான் சொல்லப்பட்டுட்டு வருது. அட் த சேம் டைம் ஆப்கானிஸ்தானும் அவங்களோட விமானங்கள் எட்டு வந்து லாகூர் பகுதியில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட சில சோர்சஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரஷ்யன் சோர்சஸ் கூட கன்ஃபார்ம் பண்றாங்க. லாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானே குண்டுகளை போட்டிருக்கக்கூடிய வேடிக்கையெல்லாம் நடந்திருக்கு. ட்ரில் பண்ணும்போது சும்மா டெஸ்ட் பண்ணும்போது தெரியாம இங்க கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு லாகூர்ல அடிக்கடி போட்டிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனா லாகூர்ல வெடி விபத்துகள் கேட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது. ஆப்கானிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அது பழைய கால ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி ஏன்னா எல்லாமே இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா தான் இவங்க எல்லாத்தையும் நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஃபுல் ஃப்ரண்ட் வார்க்கெல்லாம் பாகிஸ்தான் ரெடியா இல்லை. ஸோ அதனால ஆப்கானிஸ்தான் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு அப்படிங்கறதுனால ஆப்கானிஸ்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழைய காலத்து விமானத்தை வந்து அட்டாக் பண்ண வச்சுட்டாங்களா. இது பிரேசிலோட ஒரு மேடு பழைய காலத்து இது. ஸோ அதை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் எல்லாம் ஏவி விட்டுருக்காங்க. கைடட் மிசைல்ஸ் எல்லாம் தாலிபான்களோட பொசிஷன்ஸ் மேல வந்து பண்ணா பாகிஸ்தான் ஏவி விட்டுருக்காங்க. ஹெவியான சண்டைகள் போயிருக்கு.
பெருமளவுல சண்டைகள் போயிருக்கு அப்படிங்கறனால உடனே சவுதி அரேபியா வந்து இருதரப்புக்கும் கூப்பிட்டு அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. சண்டையா நிறுத்துங்க, சண்டையை இருதரப்புலையும் நிறுத்துங்க அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு நடுவுல அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ இருதரப்புலையும் மாறி மாறி அடிச்சிருக்கிறாங்க, சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப திரும்பவும் பேச்சுவார்த்தைக்குள்ள போறது ஒரு நல்ல விஷயம்தான். இல்லைன்னா பிரச்சனை பெருசாச்சுன்னா இந்த பிராந்தியத்திலையும் எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பண்ணா சூப்பர் டூகான் ஜெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பழைய ஜெட்டு தான், பட் அதுவும் எப்படி உள்ள போச்சு இன்ஃபில்ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனால் இது போல செய்திகள் வருது, பார்க்க முடியுது. இருதரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா இது தொடர்கதையா நடக்கிறது தான். 2 இஸ்லாமிய நாடுகள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்ல வேற எஸ்கலேஷன் ஆக போகுது அப்படின்னா திரும்பியும் இவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் இருக்குது அப்படிங்கிறது சரி வராது. ஸோ அதனால என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.